ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணுங்கள். கீரைன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறது உருளைக்கிழங்கு கிடையாது, முள்ளங்கி கீரை கிரேவி. இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். முள்ளங்கி கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிபியை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இங்கே அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரை எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸும் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்னால் ஒரு 3 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தோலை பீல் பண்ணிடலாம். ஏன்னா அதோடைய தோல் நிறையா இது ரூட்டில், அதாவது இதெல்லாம் வேற வளர்றது இல்லையா, ஸோ அதனால் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம லைட்டாக அந்த மேலே இருக்க தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இது மாதிரி நம்ம பீல் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கியை நம்ம 8 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அது கரெக்டாக குக் ஆகாது. சாப்பிடும்போது அந்த முள்ளங்கி வாடை வரும். இந்த முள்ளங்கி வாடை வந்தால் நல்லாவே இருக்காது. அப்போ நல்லா குட்டி குட்டியாக ஈக்குவல் சைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இதோடைய ஃப்ரேக்னன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சாம்பாரில் வர முள்ளங்கி வாடை வரவே வராது. கவலையே படாதீங்க. பாருங்க, நான் எந்த அளவுக்கு நல்ல பொடுசாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு சாஃப்டான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான கிரேவி, டக்குன்னு செஞ்சிடலாம். கீரை ஆயிறது மட்டும்தான் அதில் உங்களுக்கு வேலையே பார்த்துக்கோங்க. ஏன்னா கீரை ஆயிறதுக்கே நம்மளுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அப்போ ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ கீரை செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு, கீரை ஆயிறது மட்டும்தான் வேலை. அதெல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துடைய வாடை போய் நல்ல ஒரு பிங்க் கலரமாக மாறும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன சேர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கியை சேர்த்து இந்த வெங்காயம் எண்ணெயோடு சேர்த்து நல்லா இதை சுருளை வதக்கும் போது அந்த முள்ளங்கியில் இருக்க அந்த முள்ளங்கியோட வாடை போயிடும். ரொம்பவே நல்லா இருக்கும். கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். என்னடா இதுக்கு முள்ளங்கியெல்லாம் சேர்த்து செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஒரு அல்டிமேட்டான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அடுத்து தனியாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ ஏன் மசாலாலாம் இப்போவே சேர்த்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு இதிலே வதங்கிடணும். ஏன்னா தக்காளி எல்லாம் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சிட்டோம். தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தோன்னா மசாலா வாடை அப்படியே இருக்கும். அதனால் இப்போவே சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அதோடைய பச்சை வாடை போகணும். எல்லா மசாலாவோடைய பச்சை வாடை போகணும். அதுதான் மெயின். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதில் நல்லா வதக்கியாச்சு. நம்ம தக்காளி, பூண்டு, சீரகம், பச்சை மிளகா சேர்த்து அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வதக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வதக்க இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானது கூட. ரொம்ப எண்ணெய் சேர்க்கவே இல்லை. 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் மொத்தமாகவே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். கீரை சேர்த்ததும் அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே புஷ்ஷுன்னு உள்ளே போயிடும். ஃபஸ்ட் டைம் இதை பார்த்து செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டோன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம
கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு ஸ்லோவில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆக விடுங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது, 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை முள்ளங்கி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சப்பாத்தி பரோட்டாவோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நானும் உங்களுக்கு எப்போயுமே ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.